பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் புத்தியீனம் பல விதத்தில் இருக்கிறது. இன்னொரு புத்தியீனத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது எங்கே இருந்தாலும் தயவு செய்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது கையில் எடுத்துக்கிறீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை 69ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? கர்த்தர் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடை கர்த்தர் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், ஒளி நீரோடு ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், ஒளி நீரோடு ஊற்றினிலே. என்னை கூட்டிக் கொள்ள ஆனந்து சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுமே. என்னை கூட்டிக் கொள்வானது சேர்ப்பா, அவர் காட்டிய வழி செல்லுமே. கர்த்தரில் பகைவர்கள் கண்களில் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எங்கள் பகைவர்கள் கண்களில் முன்னே ஒரு பந்தியை சுக தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய அபிஷேகம் சுக தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய அபிஷேகம் செய்வார், சுகமாய அபிஷேகம் செய்வார். கர்த்தர் மீட்பராய் இருக்கின்றார், தாழ்வடையே. 69ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. யாரு? தாவீதுடைய புத்தியீனம். தாவீதுடைய புத்தியீனம் என்ன? நல்லவன் தான். 1 சாமுவேல் 18:14-15 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 18:14-15 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அடேங்க அப்பா, ஒரு மனுஷன்
நல்ல புத்தியுள்ளவன் தான். ஆனால் சினிமாக்காரன் சொன்ன மாதிரி புத்தியுள்ள மனுஷன்லாம் புத்திசாலி கிடையாது. எனக்கு கண்மர்களே, தாவீது என்ன சொல்றாரு? தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கரெக்டா கோலியாத்திட்ட போய் நிற்கும் போது, நீ பட்டயத்தோட வர்ற, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன்னு நம்பிக்கையோட கர்த்தர் மேல பாரத்தை வச்சு ஓடுனவன். ஏன்னா இவனை குறித்து அழகா சொல்றாரு, அவன் செய்கைகள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறது. ஐயா, புத்திமான் மட்டுமல்ல, மகா புத்திமானாய் நடக்கிறது. சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவனுக்கே பயந்திருந்தான். ஏன்னா இவர் இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். அதனாலதான் அவன் தைரியமா பாடினான். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஏசையா எனது விளக்கு எரியச் செய்தி, எனது விளக்கு எரியச் செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொன்னவன் ரொம்ப புத்தியா நடந்தவன். சகுல் ராஜாவே அவனை கண்டு பயந்திருந்தான். இன்னும் சொல்லப்போனா அவனை பார்த்து சொன்னா, எனக்கு முன்பாக நல்ல சேவகனாய் இருந்தான். இப்படிப்பட்ட தாவீது இப்ப சொன்னா, கர்த்தாவே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என்ன காரணம்? பச்சைவாள் விஷயம்தான். ஏன்னா இவர் இருக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் இருக்கல. எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது இவர் எங்க இருந்தாரு? அரண்மனை உப்பரிகை மேல பார்க்க கூடாத பார்த்துக்கிட்டார். ஏன்னா அங்க உட்கார்ந்து எதை பார்க்க கூடாதோ. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இவர் என்ன பண்ணாரு? சாயங்காலம் மட்டும் யுத்தத்துக்கு போகாம இங்க இருந்தாரு. அவ்வளவுதான். சத்துரு அவனை கொண்டு என்ன வச்சுட்டாரு? எங்க கொண்டு விட்டாரு? தவறான பாதை இழுத்துட்டார். கண்ணு எங்கே போயிருச்சு? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் அங்கே கொண்டாந்து நிப்பாட்டினா சத்துரு. மேலே உட்காந்துருந்தார். சாயந்தரம் எழுந்திரிச்சு அப்படி உப்பையின் மேலே அப்படி நடந்துக்கிட்டே இருந்தார் பொழுதுவாம. இங்கிட்டாங்க நடந்துக்கிட்டா ஒரு பெண் குளிக்கிறா. உடனே அங்கேருந்து பார்த்தாரு. பார்த்துட்டு கூப்பிட்டு விசாரித்தார், யாருடைய மகள், யாருடைய மனைவி? சொல்லப்பட்டது இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவின்னு சொல்லப்பட்டது.
அப்படி இருந்தும் உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார். ஏன்னா அழகு ஐயா ஒரு நாள் அற்று போகும் அழகு. அங்கே குளிக்கிறத பார்த்தோன்னே ஆசை வந்தது. அதனால தான் அழகா சொன்னார், கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா பிடுங்கி எறிந்து. அப்பா யாராலும் செய்ய முடியுதா? நீ 2 கண்ணுடையவனா நரகத்துக்கு போற காட்டிலும் ஒத்த கண்ணோட பரலோகம் போறது மேலுனார். போய் கையுடன் இடரல் உண்டாக்கினா அதை என்ன செய்து கையும் பாவம் செய்து கண்ணும் பாவம் செய்து மனசும் தான் பாவம் செய்து. மனசு எதை வெட்டுறது? 2 இல்லையே. இங்கே பார்த்தானே இன்னொருத்தருடைய மனைவி தெரிஞ்ச பிறகு கூட உடனே அவளை அழைப்பித்தான் சயனித்தான். அதுக்காக ஒரு கொலை. ஒரியாவை கொல்றதுக்கு அவன் பட்ட பாட உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில். ஆண்டவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தார். தாவீதுட்ட நாத்தான் கேட்கிறார், எப்பா உன் ஆண்டவன் உன் மடியில் ஸ்திரிகளையும் கொடுத்து இன்னும் போதாதுன்னா கொடுத்துருப்பேன், ஆடுகளின் பின்ன போன உன்னை தூக்கி வச்சனப்பா. ஆடுகளின் பின்னாடி இருந்தவனிய ராஜ்யத்தை கொடுத்து ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாக்கி அவன் ஆண்டவனுடைய ஸ்திரிகளை உன் மடியில் கொடுத்து இது 10,000 இன்னும் கொடுத்துருப்பேன். ஆனால் நீ என்ன செய்த? பாவத்தில் விழுந்துட்டிய. அதனால தான் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவும், பாவம் கழுவி தூய்மையாக்கும். இந்த வேளையில் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதுக்காக ஒரு கொலை, அவனை கொலை செய்யறதுக்கு யுத்தத்தில் நிப்பாட்டி எப்படியாவது அவனை அடித்து கொள்ளணும். நேரம் வரும்போது அவன் கையில் நிருபத்தை கொடுத்து இவன் செஞ்ச பாவத்தை அவன் தலையில் கட்டுறதுக்கு லீவ் எடுக்கலையா, வீட்டுக்கு போகலையா, ஏன் பாதம் செய்யலையா, அவன் மனைவி பார்த்து இவர் ஏன் கவலைப்படுறாரு? எனக்கு அது விளங்கலை. அதனால தான் நாத்தான்ட்ட கத்த சொன்னார், நீ போய் அவனுக்கு உணரும்படி உணர்த்தினார். நாத்தான் வந்து சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு ஏழை இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு நிறையா இருந்துச்சு, ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. ஒரு வழிப்போக்கம் வந்தபோது அந்த ஐஸ்வர்யவான் தனக்குள்ளதில் எடுத்து அடிக்கலை, அந்த ஏழையினுடைய ஆட்டை எடுத்து அடிச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன செய்யலாம்? அவன் உடனே சொன்னான், அப்படி செய்தவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். அப்பதான் சொன்னார், யாரு? நீதான் அந்த மனுஷன். அப்பந்தான் சொன்னான், நாத்தான்ட்ட சொன்னான், நான் பாவம் செய்தேன். இவன் பாவம் செய்தனால ஒண்ணுமே செய்யாத ஒரு பிள்ளை அடிக்கப்பட்டுச்சு. இவன் ஒன்றும் செய்ய, இவன் செஞ்ச தப்புக்கு அவன் அடிக்கப்படலை, ஒரு பிள்ளை அடிக்கப்பட்டுச்சு. எனக்கு அன்பாவுடைய புத்தியினம் பல வேளைகளில் பாருங்க, சில நேரம் புத்தியின வாலிபன் வேதத்தில் உண்டு. புத்தியினமான காரியங்கள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆமான் செய்த புத்தியினம் என்ன தெரியுமா? எதை சொன்னாலும் தனக்கு தனக்கு தனக்குன்னு நினைக்கிறது. மொர்தெகாயை அலங்கரிக்கிறதுக்கு ராஜா மனசுக்குள்ள இருக்கு. இங்க இவனுக்கு என்னன்னா, என்ன தவிர யார, என்ன தவிர ஆற. கடைசியில் அவன் செஞ்ச தூக்குமரம் அதே மாதிரி அவனுக்கே தான் போய் சேர்ந்துச்சு. எனக்கு அன்பாவுடைய புத்தியினம் என்பது அநேக நேரங்களில் புத்தியினம் இருக்கத்தான் செய்யுது. மத்தேயு 7:26 வாசிக்கிற இன்னொரு புத்தியினம் இருக்கு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். மத்தேயு 7:26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் என்ன? ஆண்டவர் சொல்ல என்ன செய்யணும்? செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆனா நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் வந்தது, பெருமழை பெய்து நீர் வந்தது, அந்த
வீடு நிலைத்து நின்றது. அந்த வீடு நிலைத்து நின்றது. மேலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். புத்தியற்றவன் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. புத்தீனம் என கண்பானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் சில புத்தீனங்கள். இந்த தாவீதுடைய மகன் அம்னோனுடைய புத்தீனம் என்ன தெரியுமா? தன் சகோதரி மேல காதல் கொண்டது. தன் சகோதரி தெரியும், ஆனா அவன் மேல ஆசை. பெரிய விசுவாசத்துல வல்லவன் நோவா. அவருடைய புத்தீனம் என்ன தெரியுமா? திராட்சை ரசத்தை பயிரிட்டான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20 பாருங்க, மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து என்ன கொண்டு வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். கடைசியில் தான் பிள்ளை சபிக்கிறதுக்கு புத்தி இல்லாம போயிட்டான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீயும் உன் மனைவியும் உன் குமாரனும் அவருடைய மனைவிகளும் பேழை விட்டு என்ன செய்யுங்க, புறப்பட்டு போகிறார். ஆனா இவர் எப்படி போனார் தெரியுமா? புத்தியனமா இவரும் மக 3 பேரும், அத மாதிரி அவருடைய மனைவியும் மருமகள் 3 பேர். ஆண்டவர் சொன்னதை ஒரு வார்த்தை மாத்தினா கூட அது புத்தியனம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம்தான். ஏன்னா அநேக நேரத்தில் நமக்கு தெரியுது, ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழிக்கும். ஒரு சிறு பாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழிக்கும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தையே கவிழ்த்துரும். ஒரு சிறு பாவம் தாவீது வாழ்க்கையில வேற எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனால் அந்த பச்சை வாழ் அதுதாங்க என் புத்தியினம். தேவரீர் என் புத்தியினம். அநேகருடைய புத்தியினம், தூதருடைய புத்தியினம் என்ன தெரியுமா? ஏசாயா 14:14 வாசிங்க பார்க்கலாம். ஏன்னா பல பேருடைய புத்தியினத்தை சொல்ல நேரம் இல்லை. இங்கே நோவாவுடைய புத்தியினம் வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தனால அவன் பிள்ளைகளில் ஒருவன் விசுவாசத்தில் தகப்பன், ஆனால் பிள்ளைகளை ஒருத்தன் சபிக்கப்பட்டு போனான். இங்கே அருமையான இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஐயா, அடிமை அரசால நினைக்கலாமா? இவருக்கு என்ன புத்தி வந்துச்சு? ஐயா, இவனை கொண்டு போய் இவனை எதுக்காக வச்சாருங்கிற நோக்கத்தையே மறந்துட்டான். இவனை எப்படி படைச்சார்? எபிரேயர் 1 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், காற்றுக்களாகவும் பணிவிடையின் ஆவிகளாகவும். ஆண்டவர் வச்சவருடைய நோக்கம் அதுதான். அவர் யாருக்கு கை கொடுப்பாருங்கிறதை மறந்துட்டான். எபிரேயர் 2:16 படி ஆபிரகாமின் சந்ததிக்கு, இல்லையா? அதை வாசிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறார். இது அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. உண்டாக்குறத பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு தான் நினைச்சு ஐயா உனக்கு உடனே பார்த்தான். கடைசியில் ஆண்டவர் அவருக்கெல்லாம் ஏற்படுத்துறாரு. அதனால நான் என் பானத்துக்கு நேராக என்ன உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னா. ஒரு நாள் அந்த உன்னதமானவருக்கு ஒப்பா முடியாது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கலாம், ஆனால் ஒப்பாக முடியுமா?
ஏன்னா அவர் யாரு? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பாக ஏறுவேன்னு சொல்லலாமா? ரொம்ப அழகா சொன்னா, வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அங்கிருந்து தள்ளி விட்டார். தள்ளி விட்டு கருகி வந்து விழுந்ததினாலே ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம், பூமியின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஏன்னா இருள் எங்கிருந்து உண்டாகணும் தேவன் சொல்லவே இல்லை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அதுதான் இருக்கு. அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் தான் அவர். இருள் எங்கேயும் உண்டாகல. எனக்கு கண்மார்களே, இருள் எப்படி வந்துச்சுன்னா புத்தியினத்தினால. யோபு 4:18 வாசிக்கிறோம். யோபு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகா எழுதி வச்சிருக்கார். கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. வேலைக்காரனை கொண்டு வரசால விடுவாரா? நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறார். புத்தியினத்தை சுமத்த. ஏன்னா தூதன் எப்படி இருக்கணும்? அவனுக்கு கொடுத்த வேலையை செய்யணும். இவன் சிங்காசனத்தை உயர்த்தக்கூடாது. இப்படி பலவிதமான புத்தியினங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானத்தில் சிறந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், அலங்கரிக்கப்பட்ட பஸ்மனாகம், புஷ்பராகம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநில, மரகதம், மாணிக்கம், பொன்னும் மணி ரத்னம் மூடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தன் நோக்கத்தை மறந்து புத்தியினமாக காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் புத்தியினத்தினால தேவனுக்கு ஜமமாக வேணா அவ்வளோதான் தள்ளி விட்டார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, பலவிதமான புத்தியினங்களை உங்களுக்கு சொன்னேன். எனக்கு கண்மானவர்களே, நமக்குள்ளே என்ன புத்தியினம் இருக்குது? நல்லா படிச்சிருப்போம், நல்ல எல்லாவற்றையும் அனுபவிச்சிருப்போம். ஆனால் சிறு காரியம் நமக்குள்ள புத்தியினத்தை பவுல் சொல்கிறாரே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியினால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக வைராக்கியம், தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் நானே. அந்த பவுல் கூட சொல்றான், என் புத்தியினத்தை சகித்தால் நலமாயிருக்கும். சகித்தும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நமக்குள்ள என்ன புத்தியினம் இருக்கோ ஆண்டவரே இதை மாற்றுங்க கேட்போம். தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயமோ வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாத மக்கள், இவங்கள ஒவ்வொரு நாளும் நான் வர வச்சு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஐயோ இன்னைக்கு எப்படி இத்தனை பேர் சாப்பாடு கொடுக்க போகிறோம், எப்படி உங்களை கூட்டிகிட்டு வர போகிறோம். ஆனால் இத்தனை வருஷமாக கர்த்தர் நடத்துகிறார். இந்த மாதத்தில் பல பாரத்தின் மத்தியில் உட்கார்ந்துருந்தேன். கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தார். எப்பா நீ எனக்கு இத்தனை காரியத்தையும் போட்டு ஐயோ எப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேங்கிற. யோபு சொன்னான், அது மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணு. என்ன ஆண்டவரை பண்ண? தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும், எனக்காக பிணைபடும்.
வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்கிருந்தாவது ஒத்தாசை அனுப்புவார். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நல்ல உணவு கொடுக்கதோலாம், இந்த பார்வையற்ற சபைக்கு ஒரு கட்டுமான பணிக்கோ, பார்வையற்றவர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கோ, எத்தனையோ காரியம் உண்டு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். ஏன்னா இப்போ இல்லாத இடமே இல்லை. ஆகினால நீங்கள் தாராளமாக அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை என்கிட்ட கேட்டால் வரி விலக்குக்கான வகைகள் உண்டோ என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெப காரியத்தை எப்பவும் தாராளமாக கூப்பிடலாம். குறிப்பாக 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக கூப்பிடுங்க. ஒருவேளை அவசரம் எமர்ஜென்சியாக இருந்தால் எவ்வளோ எப்போ வேணாலும் கூப்பிட. டெலிவரிக்கு போகிறீங்க, ஒருத்தர் திடீர்னு படுத்திருந்தால் திடீர்னு சோமலாமல் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் கூப்பிடலாம். மற்றபடிக்கு 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே புத்தியீனத்தை குறித்து பெரிய உங்களுக்கு கூட சில சிறு புத்தியீனத்தினால ஒரு உசியா ராஜாவை போல, ஒரு சகுல் ராஜாவை போல, ஒரு தாவீது ராஜாவை போல புத்தியீனத்தில் போயிடுறாங்க. எங்களுக்குள்ளே நாங்கள் பழைய காரியங்களை, பழைய பாவங்களை பேசி புத்தியற்றவர்களா போயிடக்கூடாது. தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. எங்கள் புத்தியீனத்தை விட்டு ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. பழைய பாவம், பழைய காரியங்கள் இவைகளெல்லாம் மறந்து கிறிஸ்துவுக்குள் நாங்களும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேளையாய், காண்கின்ற உலகத்தை நாங்கள் தேடவில்லை, காணாத பரலோகத்தை நாடுகிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு எப்போதும் உம்மோடு இருந்து ஜெபிக்க என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் இந்த நிமிஷத்திலும் வேதனையோடு, வியாதியின் கொடுமையோடு, பலவிதமான மனதிலே பயத்தோடு, பதட்டத்தோடு தங்கள் வீடுகளிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே, அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடும், கரம் பற்றி நடத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.